இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்டா, இந்த இலங்கையில் முழு இலங்கையிலுமே வெள்ளத்தாக்கல் வந்துச்சு. அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அரசாங்கம் இறங்கி வேலை செஞ்சு அவங்க நேருக்கு நேராக சந்திச்சு. இப்போ ரஷ்யாவில் எப்படி நடக்குதோ அப்படி இப்போ இந்த இலங்கையிலையும் வந்தது. அடுத்த ஜனாதிபதியும் இவர் தான் சொல்கிற ஒரு கன்ஃபார்ம் இது கேட்கலாம். இந்த இலங்கை இப்போ பாதுகாப்பாக மீட்கப்பட்ட பின்னால் அடுத்த 5 வருஷத்துக்கு பின்னால் அவர் ஓட்டு கேட்டாண்டா எல்லா மக்கள் ஓட்டுமே அனுரக்கம் போய் சேரும். அந்த அளவுக்கு அவர் இலங்கை மக்களை கவனித்து கொண்டு இருக்கிறார் அனுரகுமார எங்களை. அப்போ அவர்கள் இப்படி நிலைக்கு இப்போ நாட்டு எவ்வளோ பல்வேறு இதுகள் வந்தாலும் வெளிநாட்டு உதவிகள் அதிகமாக இலங்கை மக்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது என்ன மண் சரிவுகள் இலங்கையில் இடப்பட்டது. ஆனால் மண் சரிவு பற்றி நான் அதிகமான வீடியோக்கள் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கான காரணம் வீட்டு நிலப்பரம் பிரச்சனை. இன்னொரு பார்க்குற நேரத்துக்கு அடுத்த அக்குனியில் திரும்ப காவத்தை அந்த மாதிரி ஸ்டிகளை அடுத்து இப்படி ஒரு சில இடங்களை ரெட் அலர்ட் கொடுத்திட்டாங்க. அந்த இடத்த விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு சேஃபான இடத்துக்கு போக வேண்டிய கட்டாய எங்களுக்கு ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது நம்ம எங்களோட குடும்பத்தாக்களை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகிற அந்த பணியில் நான் இருந்துட்டேன். அதனால மக்கள் அந்த இதனால் எனக்கு அந்த வீடியோ எடுத்து போட முடியல. நான் போடுற வீடியோக்கள் ஆனால் ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செஞ்சு போட்டு ஒரு ஃபோட்டோவோ எடுத்தோ இல்லை நான் இதை பற்றி கழிச்சு சின்னதாக நோம்பலாக ஷேர் பண்ணுவேன். அதுக்காக அவங்கள உயிரோட விளையாடுற போகிற இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மற்ற மீடியாக்கள் என்ன செய்வாங்க, அவங்கள ஒருத்தர் உயிர் போக்காட்டையும் பார்த்து கொண்டிருப்பாங்க. எதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீடியோ எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்பத்துக்குரிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்க்க மாட்டேன். இது மாதிரி தான் இப்போ எத்தனையோ மக்கள்கள் உயிர் போய்க்குது. தண்ணியை மேலுக்கு ஏறுற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் எத்தனையோ மக்கள்களை காப்பாற்ற பற்றியாகும். எத்தனையோ மக்கள்கள் உயிரை விட்டியாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் மண் சரிவு ட்ரிங்கோ மலை போன வெள்ளப்பெருக்கு அது சம்மந்தமாக போய் நின்றது. அதனால தான் நமக்கு நம்ம பெரிய அளவில் வீடியோ ஷேர் பண்ணிக்க மாட்டோம். மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு இதில் சொல்ல வர எல்லாருமே பாதுகாப்பு. இப்போ அக்குன் என்று சொல்கிற சில பகுதிகளில் கண்டி மாவட்டத்தில் சில பகுதிகள் மண் சரிவுக்கு உள்ளாக்கப்பட போகுது சொல்லி ஒரு தகவல் வெளியாயிடுச்சு. ஆனால் இது இந்த 4, 5, 6ஆம் தேதி அவங்கள அலர்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி மழை தூவிச்சு. ஆனால் திரும்பி அங்கே பக்கம் போயிடுமான்னு பார்க்குற நேற்றுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். மழை தூவாமல் வெயில் அடிச்சுன்னு தான் போகக்கூடிய வாய்ப்புன்னு கிடைச்சிருக்கு. இது மழை தூவிற மாதிரி ஒரு இது வந்தனால எங்களுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஒரு 10ஆம் தேதி போல கழிச்சா நம்ம அந்த மாதிரி நிலைமைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும்.